ஆறுதல் அன்பை அளித்து புரிதலை வளர்க்கவும். ஆறுதல் அன்பை வளர்த்து புரிதலை வளர்க்கவும். கொடுப்பதில் நிறைவை கண்டு மன்னித்து வாழவும். தன்னலம் ஒழித்து புதிய உலகம் படைக்கவும். அமைதியின் தூதனாய் என்னையே மாற்றுமே. அன்பனே இறைவனே என்னிலே வாருமே. அமைதியின் தூதனாய் தளர்ச்சி தோன்றும் பொழுது மனதிடம் தழைக்கவும். தளர்ச்சி தோன்றும் பொழுது மனதிடம் தழைக்கவும். இருளை சூழும் வேளை ஒளியை ஏற்றவும். துயரம் வாட்டும் நேரம் உதயம் காணவும். அமைதியின் தூதனாய் என்னையே மாற்றுமே. அன்பனே இறைவனே என்னிலே வாழுமே. அமைதியின் தூதனாய். ஆம், நாம் அமைதியின் தூதர்களாக வாழ இன்று நம்மை இயேசு அழைக்கிறார். சீடர்களை பார்த்து நற்செய்தி மத்தேயு 16:24-28. நாம் ஒவ்வொரு நாளும் எப்படி வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்பதற்கு இது ஒரு எடுத்துக்காட்டு. எவரும் தன்னலம் துறந்து தன் சிலுவையை தூக்கி கொண்டு என்னை பின்பற்றட்டும். ஏனெனில் தன் உயிரை காத்து கொள்ள விரும்பும் எதையும் அதை இழந்து விடுவர். மாறாக என் பொருட்டு தன்னையே அழித்து கொள்கிற எவரும் வாழ்வடைவர். மனிதர் இவ்வுலகம் முழுவதையுமே ஆதாயமாக்கி கொண்டாலும் தன் வாழ்வையே இழப்பாரெனில் அவருக்கு கிடைக்கும் பயன் என்ன? அவர் தம் வாழ்வுக்கு ஈடாக எதை கொடுப்பார்? மானிட மகன் தந்தையின் மாட்சியோடு தம் வானதூதர்களுடன் வரப்போகிறார். அப்பொழுது ஒவ்வொருவருக்கும் அவர் செயலுக்கேற்ப கைமாறு அளிப்பார். இயேசு இதை தான் நம்மக்கிட்ட கேட்குறாரு. இயேசுவுக்கு நாம் எதை ஈடாக கொடுப்போம்? பணமா, அன்பா, பாசமா, அல்லது அவருக்கு கையூட்டு வாங்குபவரா? எதை கொடுப்போம்? எல்லாமே அவருடையதே. அவர் நம்மிடம் கேட்பது யாரும் கேட்காத ஒன்று. நொறுக்கப்பட்ட உள்ளம் அவர் நம்மிடம் கேட்பது. அவர் நம்மை சுயநலவாதிகளாக வாழ வேண்டாம். உங்களுக்கு எல்லாம் சொஃபஸ்டிகேட்டட் லைஃப் அப்படின்னா நமக்கு எல்லாமே நிறைவாக இருக்கணும். அப்போ தான் நம்ம ஆண்டவரை நினைக்குவோம். அதுலேயும் நமக்கு அதிகமாக நேரம் இல்லை. நோ டைம் டு கோ டு சர்ச். இதுதான் இன்றைய காலகட்டத்தில். ஆனால் அவர் ஆண்டவர் என்னை பின்பற்ற விரும்புவர். கஷ்டம், துக்கம், வேதனை, கண்ணீர் யாரிடம் இருக்கிறதோ அவர்களிடம் நிச்சயமாக நம்ம பாருங்கள், நிறைய பேரை பார்ப்போம். யார் அதிகமாக துன்பத்தில் இருக்கிறாங்களோ அவங்க தான் நிறைய ஜெபிக்குவாங்க. அதே மாதிரி நிறைய ஆண்டவர்கிட்ட நெருங்கி இருப்பாங்க. அவங்களுக்கு தான் அதிகம் துன்பம் இருக்கும். அதுக்கு காரணம் என்னென்னா ஆண்டவர் அவங்களோடவே இருக்கிறாருன்ற அர்த்தம். ஏன்னா உலகத்துக்கு மனிதனாக பிறக்கப்பட்ட இறைவனே வார்த்தை மனு உருவானார். அது எவ்வளோ பெரிய, அதை நினைக்கும் போதெல்லாம் எனக்கு உண்மையாக சொல்கிறேன், என் உடம்பெல்லாம் கூசும். ஏன்னா வார்த்தை எப்படி மனு உருவானார் பார்த்தீங்களா? மனிதனாக மாறும்போது அவருக்கு அந்த மனிதன் பாதி கடவுள் பாதியாக வாழ்ந்தார். அவர் அந்த 100% காட் 100% மனிதன்ன்ற மாதிரி அவருக்கும் வலிச்சது, அவருக்கும் பசிச்சது, அவருக்கும் துன்பம் வந்தது, அவரும் கண்ணீர் விட்டார், அவருக்கும் கோபம் வந்தது, பாசத்தை பொழிந்தார், அவருக்கும் உறவு என்று இருந்தார்கள், எல்லாவற்றையும் அனுபவித்தார். இதுக்கு ஒரு சின்ன எக்ஸாம்பிள் என்னென்னா, புனித அந்தோனியார் 14 வயசில் குருமடத்தில் சேர்றாரு பயிற்சிக்காக. ஆனால் அவரை பற்றி நமக்கு தெரியும், லிஸ்பன் நாட்டில் பெரிய ஒரு பணக்கார செல்வந்தர் வீட்டு குடும்பத்தார். அவர் குருமடத்தில் சேர்ந்து இருக்கும்போது அவங்க அப்பா அம்மா அங்கே அடிக்கடி செல்வது உண்டு அவரை காண. ஒரு நாள் அவரை சந்திக்க செல்லும்போது அவருடைய பெரிய குருவுக்கு கடிதம் எழுதுகிறாராம். அன்பார்ந்த இதுவே எனக்கு என்னுடைய
பணிக்கு என்னுடைய தந்தையும் தாயும் இடையூறாக இருக்கிறாங்கோ, தயவுசெய்து என்னை வேறு இடத்துக்கு மாற்றி கொடுங்க. அந்த கோயம்பராவில் என்று குருமடத்துக்கு என்னை மாற்றி விடுங்க அப்படின்னு கேட்கும்போது அவர்களும் அதே போல் மாற்றின பொழுது புனித அந்தோனியார் பெற்றோர்களிடம் அன்பு செய்தார். அவர்களை அதிகம் நேசித்தார். இயேசுவை அன்பு செய்தார். என்னை பின்பற்ற எவரும் தன்னலம் துறந்து தன் சிலுவையை தூக்கி கொண்டு என் பின் தொடரட்டும். இன்றைக்கி நம்ம கஷ்டம் வந்ததும் ஓடி ஒழியக்கூடாது. நம்ம துன்பம் துக்கம் வந்ததும் ஓடி ஒழியக்கூடாது. அதான் ஒரு ஸ்டோரி கேட்ட ஒரு அம்மா வீட்டில் ஒரு இழப்பு ஏற்பட்டதும் மாதா படத்தெல்லாம் அடிச்சு ஒடிச்சிட்டாங்களாம். ஏன்னா நான் இவ்வளோ நாள் உங்களுக்காக மரியான் சேனையில் உழைச்சினே, நீங்கள் கடவுளா, அது நம்ம தேவைக்குரியது தான், நம்மளுடைய உரிமை, அது கேட்கலாம், அது தப்பில்லை அப்படின்னு ஒரு குருவானவர் சொல்லும்போது, ஓ இப்படியும் ஒரு போராட்டம் இருக்கா கடவுள்கிட்ட. ஸோ அப்போ நம்ம எவ்வளோ ஆண்டவர்கிட்ட நெருங்குறோமோ அவ்வளோ நமக்கு துன்பங்கள் வேதனைகள் உண்டு. ஆனால் வெற்றி நிச்சயம். இது வேத சத்தியம். ஒரு நாள் நாம் வெற்றி நிச்சயம். நாம் இந்த வேத சத்தியத்தை நாம் அடைவோம். மீண்டும் சந்திக்கும் வரை உங்கள் அன்பு தோழி.